அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 செகண்ட் ரிவிஷனில் கிட்டத்தட்ட 17,500 வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை முதல்ல நடைமுறைக்கு வந்திருக்க ஜிஎஸ்டி 2.0 இந்தியாவில் 22 செப்டம்பர் 2025, அதாவது இந்த வருஷம் நம்ம இந்த ஜிஎஸ்டி 2.0 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி ரிவிஷனை பேஸ் பண்ணி டூ வீலர்ஸுக்கு எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது ஏற்கனவே போட்ட ஜிஎஸ்டிக்கும் இந்த ஜிஎஸ்டி 2.0க்கும் எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஜின் கெப்பாசிட்டி டூ வீலர்ஸ் பிலோ 350cc, அதாவது இந்த ஹோண்டா, அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டரு, ஆக்டிவா 4G, இந்த ஸ்கூட்டி, அதாவது பிலோ 350cc அதை அப் டு 350cc தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இதில் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 இதுவும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த பைக்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டியில் 30% டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி 2.0ல 28% அது டிஃபர் ஆகிருக்கு, அதாவது 2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு டேரெக்டாகவும் சொல்லி இந்த 2% ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை எப்படி பார்க்கணுன்னா, இது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சா, தீபாவளி வந்துடும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்படியே கண்டினியூ ஆகியிருக்குமா. இப்போது இதிலே ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும். ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0வும் இதில் அடிஷ்னலாக வர காரணத்தினால நம்மளுக்கு அமௌண்ட் இன்னுமே ரெடியூஸ் ஆக தான் போகுது. ஸோ இதை ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறோம் இந்த பிலோ 350cc. நெக்ஸ்ட் அபவ் 350cc பொறுத்தவரையும், ஃபார் எக்ஸாம்பிள் KTM 390 டியூக், டுக்காட்டி ஸ்கிராம்ப்ளர்ஸ், இந்த மாதிரியான பைக்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டி 30% ஆகும். இந்த ஜிஎஸ்டி 2.0ல 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 30லேருந்து 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1% என்ன பெருசாக இதாகிற போகுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியனை ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஷேர் பண்ணணும்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த இந்திய இளைஞர்களின் சூப்பர் பைக் கனவுகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். IYM, அதாவது இந்தியா யமஹா மோட்டார் பிரைவேட் லிமிடெட், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இட்டாரு ஒட்டானி, அதாவது சேர்மன் ஆஃப் யமஹா மோட்டார் இந்தியா குரூப், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுட்டு, இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியை மையமாக வச்சு யமஹா கம்பெனியினுடைய பைக்குக்கு எந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்செலாம் வரப்போகுது, ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டியில் எந்த ப்ரைஸ் ரேஞ்சை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிருந்தோம், இப்போ வரப்போகிற செகண்ட் ரிவிஷன் ஜிஎஸ்டி 2.0ல எந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம், இதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விவரங்களை யமஹா கம்பெனி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தை பேஸ் பண்ணி அதை தொடர்ந்து முதல்ல யமஹா RN5 பொறுத்தவரையும் RN5 V4 வேரியன்ட்ஸு, RN5 V4ல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த V4 ஸ்டாண்டர்ட், அதாவது RN5ல கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டாலிக் ரெட்டு, மெட்டாலிக் பிளாக், ரேசிங் ப்ளூ, இன்டென்சிட்டி ஒயிட், இதெல்லாம் கலர் ஆப்ஷன். அண்ட் RN5 V4M வேரியண்ட்டில் RN5 V4M MotoGP எடிஷனு, அதுக்கப்புறம் யமஹா 60th ஆனிவர்சரி எடிஷன் ஒன்று வந்துச்சு, அந்த ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக 60th ஆனிவர்சரி எடிஷன் ப்ளஸ் RN5 S வேரியண்ட்டு. இந்த RN5 V4Mல அடிஷ்னலாக ஐகான் பர்ஃபார்மன்ஸ் ஒரு வேரியண்ட்டு. ஸோ இந்த எடிஷன் அண்ட் வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக அவங்க ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்காம மொத்தமாக அந்த மாடலுக்கு மட்டும் RN5 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டியில் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிருந்த ஜிஎஸ்டியில் ஓல்டு ப்ரைஸ் ரேஞ்ச் 2,12,020 ரூபா, அதாவது டெல்லியை மையமாக வச்சு இப்போ வந்திருக்க செகண்ட் டிவிஷன் ஜிஎஸ்டி 2.0ல 1,94,439 ரூபா. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 செகண்ட் ரிவிஷனில் கிட்டத்தட்ட 17,500 வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அஃபிஷியல் வெப்சைட்டில் 17,581 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் MT15 மாடல். MT15 பற்றி சொல்லணும்னா MT15 V2 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு, MT15 V2 அதாவது வெர்ஷன் 2 டியூலக்ஸ் வேரியண்ட்டு. ஸ்பெஷலாக இந்த MT15 மான்ஸ்டர் எனர்ஜி பேஸ் பண்ணி இந்த MotoGP எடிஷன் இது ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் MT15 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு மெட்டாலிக் பிளாக், மெட்டாலிக் சில்வர் கைகான், அண்ட் டியூலக்ஸ் வேரியண்ட்டுக்கு MT15 டியூலக்ஸ் ஐசி ஸ்டாம், விவிட் வைலட், மெட்டாலிக் பிளாக், டியூலக்ஸ், இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
இதுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்காம மொத்தமாகவே MT-15 பைக்குக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஏற்கனவே இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க எக்ஸோரூம் ப்ரைஸ், அதாவது டெல்லியில் 1,80,500. இப்போ வந்திருக்க செகண்ட் டிவிஷன் GST 2.0 டெல்லியில் எக்ஸோரூம் ப்ரைஸ் ரூபாய் 1,65,536 இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு கிட்டத்தட்ட 14,964. இது வந்து அஃபிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் FZS FI ஹைப்ரிட் பைக்கு ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிருக்க GST ப்ரைஸ் ரேஞ்சை பேஸ் பண்ணி டெல்லியில் 1,45,190 எக்ஸோரூம் ப்ரைஸ் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். இப்போ வந்திருக்க செகண்ட் டிவிஷனில் GST 2.0 செகண்ட் டிவிஷனில் ரூபாய் 1,33,159 எக்ஸோரூம் ப்ரைஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு 12,031. அதை தொடர்ந்து FZX ஹைப்ரிட் பைக் மாடலோட பழைய எக்ஸோரூம் ப்ரைஸ் 1,49,990 டெல்லியில் எக்ஸோரூம் ப்ரைஸாக. அண்ட் புதிய செகண்ட் ரிவிஷன் GST 2.0 ரூபாய் 1,37,560 இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு 12,430. அப்படியே நம்ம யமஹா கம்பெனியினுடைய ஸ்கூட்டர் சைடு போகலாம். Aero X 155 வெர்சன் எஸ், அதாவது இந்த ஸ்கூட்டியை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட அக்ரிடேஷன் படி அப்ராக்சிமேட்டாக ஒரு லிட்டருக்கு 46.6 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குது இந்த ஸ்கூட்டரு. இந்த ஸ்கூட்டரினுடைய கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையும் ஐஸ் ப்ளூ, வெர்மிலியன் அண்ட் ரேசிங் ப்ளூ இந்த கலர் ஆப்ஷன்ஸில், அதாவது 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. Aero X 155 வெர்சன் எஸ் மாடலினுடைய பழைய ப்ரைஸ் ரேஞ்சு, பழைய GST, அதாவது டெல்லியில் என்ன எக்ஸோரூம் ப்ரைஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா 1,53,890 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த GST 2.0 செகண்ட் டிவிஷனில் வந்து 1,41,137 அது வந்து குறைஞ்சிருக்கு. இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு கிட்டத்தட்ட 12,700 சொல்லலாம். அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது 12,753 அப்படிங்கிற ப்ரைஸ் பெனிஃபிட். அதை தொடர்ந்து RZR 125 FI ஹைப்ரிட் ஸ்கூட்டர், ஹைப்ரிட்னு சொல்லின காரணத்தினாலே ஸ்பெஷல் ஃபியூச்சரிஸ்டிக் அப்டேட்ஸ்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் வந்து RZR 125 FI ட்ரம்மு, RZR 125 FI ஹைப்ரிட் டிஸ்க்கு அப்படிங்கிற 2 வேரியண்ட் இருக்குது. அண்ட் RZR 125 FI ஹைப்ரிட் ஸ்ட்ரீட் ரேலி அப்படிங்கிற ஸ்பெஷல் எடிஷனும் இந்த ஸ்கூட்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ரேசிங் ப்ளூ, டார்க் மேட் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸோட ஏற்கனவே RZR 125 FI ஹைப்ரிட் ஸ்கூட்டி டெல்லியில் 93,760 ஓல்டு எக்ஸோரூம் ப்ரைஸை கொண்டிருக்கு. இந்த செகண்ட் ரிவிஷன் GST 2.0 ரூபாய் 86,001 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை கொண்டிருக்கு. இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு 7,759 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யமஹா ஃபசினோ ஸ்கூட்டர் ட்ரம்மு, டிஸ்க்கு, எஸ் அப்படிங்கிற 3 வேரியண்ட். இது எஸ்ஸை பொறுத்த வரையும் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டாக தான் பார்க்கப்படுது. இந்த 3 வேரியண்ட்டை பேஸ் பண்ணி யமஹா ஃபசினோ ஸ்கூட்டர் மாடலினுடைய பழைய எக்ஸோரூம் ப்ரைஸ் டெல்லியில் ரூபாய் 1,02,290. இப்போ வந்திருக்க செகண்ட் டிவிஷன் GST 2.0 ரூபாய் 94,281 இருக்குது. இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு கிட்டத்தட்ட 8,509 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க யமஹா கம்பெனியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். எதுக்குன்னா இந்த ஃபெஸ்டிவல் பீரியடில் தான் இந்தியன் மார்க்கெட்ஸில் கம்பெனி தரப்பில் இருந்து நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்டட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது யமஹா கம்பெனியினுடைய பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் இந்த GST 2.0 செகண்ட் ரிவிஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். இல்லை நான் யமஹா கம்பெனி சைடே போக மாட்டேன், எனக்கு யமஹானா பிடிக்காது அப்படின்னா கூட பரவாயில்ல, அடுத்து வந்து பஜாஜ் சைடு போவோமா இல்லை KTM சைடு போவோமா, உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்குல்ல, உங்களோட ஒப்பீனியனை அடுத்து எந்த கம்பெனியினுடைய இந்த செகண்ட் டிவிஷன் GST 2.0 பேஸ் பண்ணி எக்ஸோரூம் ப்ரைஸை பேசுவோம். அது எந்த கம்பெனியை பற்றி பேசணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னும் சேனலை ஒட்டிக்கிருக்கேன். Then for more automobile informations just hit the subscribe button. Until then it's Navin here and signing off. இந்த சேனலுக்கு
எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.